ஒரு பிராண்டை, ஒரு பிஸ்னஸை, ஒரு கம்பெனியை, ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் எடுத்துட்டு போயிட்டு கஸ்டமர்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபேவரேட்டான பிராண்ட் அண்ட் ப்ராடக்டை கிரியேட் பண்ணுறதுல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல். அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வெப்பன் ஆர் டூல். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூல் ஃபார் பிராண்ட் கம்யூனிகேஷன் ஆக்சுவலி. இப்போ இந்த பிராண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைகிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம கிட்ட ஒரு கான்வர்சேஷன்ஸ் இருக்கையில நம்ம வேற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே வந்து ஒரு எல்டர்லி பீப்புள் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணல நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லைன் அண்ட் லென்த் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நீங்க டிசைன் பண்ணல, அதை கம்யூனிகேட் பண்ணல, இதை வந்து எந்த அக்கேஷன்ஸ்ல என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்றதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது ஸோ அது வந்து ஒரு பவர்ஃபுல் கம்யூனிகேஷனா மாறி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளை வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். இதை வந்து எகைன் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் கூட நீங்க கனெக்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணீங்கன்னா தான் பெட்டர். ஸோ இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸை லைக் இன்ட்ரோடக்ஷனு, குரோத்து, மெச்சூரிட்டி அண்ட் டிக்ளைனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜில் ஒரு பொது ப்ராடக்ட், ஒரு பிராண்டு, ஒரு சர்வீஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டைமா நீங்க மார்க்கெட்டுக்கு வரையில அந்த ப்ராடக்டை பத்தி, அந்த பிராண்டை பத்தி யாருக்குமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மைட்டி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க மார்க்கெட்ல போயிட்டு இந்த மாதிரி பிராண்டை பத்தி தெரியுமா அப்படின்னா அவங்க சொல்றதே இல்லை எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. அதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கும். அப்போ நீங்க இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோக்கஸை வந்து நிறைய வந்து அவேர்னஸை கிரியேட் பண்றது தான் உங்களுடைய ஒரு அப்ஜெக்டிவா இருக்கணும். ஸோ அந்த டிசைனிங் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்னுடைய தீமே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் அவேர்னஸ். ஸோ அங்கே அந்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜில் இருந்து குரோயிங் ஸ்டேஜில் வந்து நிறைய ஸ்லோலி த பீப்புள் வந்து நமக்கு ஸ்டார்டட் பர்ச்சேசிங் த ப்ராடக்ட், இந்த கஸ்டமர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து எப்படி என்ன மாதிரி ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட்டை பற்றி தெரியும். நீங்கள் போயிட்டு இன்ட்ரோடக்டிவ் ஸ்டேஜில் இந்த பிராண்டை சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. பட் க்ரோயிங் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பற்றி இந்த பிராண்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னாக்க எஸ் இந்த பிராண்டை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிவ்யூ கூட கேள்விப்பட்டிருப்பேன் அப்படிம்பாங்க நீங்கள் நல்ல சர்வீஸ் இருந்ததுன்னா. தென் அந்த க்ரோயிங் ஸ்டேஜினுடைய பீக் ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க நீங்க இந்த பிராண்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னாக்க ஆமா நான் கூட ஒன்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்போ நீங்க வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய ஃபோக்கஸ் க்ரோயிங் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ற மாதிரி நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை டிசைட் பண்ணணும். அப்போ இந்த க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த ப்ராடக்ட் ஆர் பிராண்ட் வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு போகும். மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பிசினஸ்ல நிறைய காம்படிட்டர் இருப்பாங்க. ஸோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய ஃபோக்கஸே எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து இந்த நம்ம ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் வந்து காம்படிட்டர் கிட்ட இருந்து ஹவு பெஸ்ட், ஹவு டிஃப்ரெண்ட், வேல்யூல யூனிக்னஸ்ல வந்து நம்ம காம்படிட்டர் கிட்ட இருந்து என்ன மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா தான் வந்து அந்த ஹைலி காம்படிஷன் மார்க்கெட்ல வந்து நம்ம ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணி தட் வி கேன் மூவ் ஃபார்வர்ட், ரைட்? தென் அந்த டிக்ளைனிங் ஸ்டேஜ்ல இந்த ப்ராடக்டே ஸ்லோலி ஒரு அவுட் ஆஃப் மார்க்கெட் வருது, இல்ல ப்ரிஃபரன்ஸே வேற டெக்னாலஜிக்கு வந்து பீப்புள் மூவ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த அக்கேஷன்ஸ்ல வந்து 1 or 2 லாயல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நமக்கு ஸ்பெண்டிங் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்டையுமே ரெடியூஸ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் மினிமம் லெவல் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுட்டு அந்த லாயல் கஸ்டமர் ரேட்டை மட்டும் அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு மட்டும் ஒரு மினிமம் லெவல் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னாக்க இது வந்து ஒரு ரைட் ஃப்ரேமிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ப்ரொமோஷன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கூட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொமோஷன், பிசினஸ் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ப்ரொமோஷன்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பிசினஸ் ப்ரொமோஷன்ஸுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புதுசா ஒரு காஃபி பவுடர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, ஒரு ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து நீங்க ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு சின்ன சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா கொடுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு கொடுத்து அதை யூஸ் பண்ண வைக்கலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மார்ட் கிளீனர் வந்து ஒரு ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்கன்னா நீங்க வீட்டில் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு டெமோ கிரியேட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய வந்து ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் a huge amount of money for a promotion expenses. Then the business will again just moving on to growing stage actually.
க்ரோயிங் ஸ்டேஜ்ல வந்து என்ன அப்படின்னாக்க நீங்க என்ன பண்றது அப்படின்னாக்க அந்த ப்ரொமோஷன்ஸை வந்து என்ன சொல்றது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவா போயிட்டு அந்த ப்ராடக்ட்னுடைய அட்வான்டேஜஸ் எப்படி இருக்கு, ஏன்னா இங்கதான் வந்து காம்படிட்டர்ஸ் எல்லாம் நிறைய வருவாங்க, இதனோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த நிறைய பீப்புள் கிட்ட நீங்க கொண்டு போய் கம்யூனிகேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து எகைன் இந்த பீப்புளை வந்து இன்ஸ்பைரிங் பண்ணி அவங்க இந்த நேரத்துல அவங்களை இன்டியூஸ் பண்ணி அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வைக்கக்கூடிய டைம். தென் மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து அப்படியே ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம். when the product is reaches to the declining stage வந்து நீங்க ப்ரொமோஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து என்ன சொல்றது கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணிட்டு ஸோ பேரலி இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க அந்த சக்சஸ் வந்து நீங்க கண்டினியூட்டியா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டத்துல வந்து நமக்கு வந்து இந்த பெயிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அந்த அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த பெயிண்டர்ஸ் இருப்பாங்க. பெயிண்டர்ஸ் வந்து இந்த பேனர்ல தான் வச்சு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஃபிளெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா பேக் சீட்டுக்கு போயிட்டு ஒரு நியூவா வந்து நம்ம ஃபிளெக்ஸுக்கு போயிட்டோம். ஸோ நம்மளே வந்து ஒரு என்ன சொல்றது அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்தோம் அப்படின்னாக்க இந்த கிளாத் பெயிண்டிங்ல இருந்து ஸோ டிக்ளைனிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க எகைன் அவர் ப்ரொமோஷன் வந்து இந்த ஃபிளெக்ஸ் பெயிண்டிங்கை வந்து பிளஸ் பெயிண்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ அதுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து ப்ரொமோஷன் எகைன் வி ஹேவ் டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்க ஸோ இந்த அப்ஸ் டவுன்ஸ்ல வந்து நம்ம ரைட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கன்சிஸ்டண்டா நம்மளால பிசினஸ் பண்ண முடியும். இதே வந்து ஒரு ட்ரேடிங்ல இருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னாக்க ட்ரேடிங்ல வந்து ட்ரேடிங்க்கு முன்னாடி ப்ராடக்ட்டை மேக் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். ப்ராடக்ட்டை வந்து மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணல இன்ட்ரோடக்டரி ஸ்டேஜ்ல வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சிமெண்ட் வந்து நீங்க இந்த ஹார்ட்வேர் செல்லர்கிட்ட போய் மீட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பிராண்டட் சிமெண்ட்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே வில் நாட் கம் ஃபார்வர்ட் டு பை அவர் பிராண்ட். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஒரு கமிஷன்ஸ் கொடுத்து சில பேர் ஏர்லி அடாப்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு செலக்டிவ் அவுட்லெட்ல வந்து நீங்க யூ ஹேவ் டு மேக் த ப்ராடக்ட் இஸ் அவைலபிள் ரைட். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இன்ட்ரோடக்டரி ஸ்டேஜ்ல அதுல இருந்து க்ரோவிங் ஸ்டேஜ்ல வந்து போகல அப்படின்னா நீங்க வந்து மார்க்கெட்ல ஸோ இருக்கிற எல்லா டீலர் கிட்ட வந்து அந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணணும். தென் அது ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல இருக்கையில என்ன ஆகும்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ராடக்ட் அவைலபிலிட்டி வந்து ஸோ எல்லா டீலர்கிட்ட இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருக்கு, அதே நேரத்தில் எல்லா ரீட்டைல் அவுட்லெட்லையும் வந்து ஸோ இந்த ப்ராடக்ட் ஏன்னா காம்படிட்டரும் இருக்கிறதுனால ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்கும். பட் இந்த அக்கேஷன்ஸ்ல நீங்க யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஃபர்தர் கோ அண்ட் டாக் டு ஆல் திஸ் டீலர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் அண்ட் மேபி ரீட்டைலர்ஸ். அந்த ரீட்டைலர் கிட்ட டீலர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னாக்க ஒரு கமிஷன்ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது பேக்கேஜ் மாதிரி கொடுத்து ஸோ அவங்கள வந்து நம்ம ப்ராடக்ட்டை புஷ் பண்ண சொன்னீங்கன்னா ஸோ நல்லபடியா இருக்கும். அட்லாஸ்ட் த ப்ராடக்ட் வந்து டிக்ளைனிங் ஸ்டேஜ்ல வந்து போயிருச்சு அப்படின்னாக்க ஸ்லோலி தட் வி வித்ட்ரா த ப்ராடக்ட் அண்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு த அதர் ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து இந்த ரைட் அட்வர்டைஸ்மெண்ட் வித் தி ரைட் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தென் அலாங் வித் தி தட் ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இதை மூணை வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து ஒரு பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும்.